கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாளின் காலை நேரத்தில் இயேசுவின் நாமத்தினால் உங்களை அன்போடு வாழ்க்கிறேன். தேவனுடைய பாதுகாப்பு இந்த நாளிலே உங்களோடு கூட இருப்பதாக. இன்றைய ஜீவ வார்த்தையாக எசேக்கியேலின் புத்தகம் 18வது அதிகாரம் வசனம் 32 வாசிக்கிறேன். நன்றாய் கவனிங்கள். மனம் திரும்புங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். சாகியனுடைய சாவை நான் விரும்புவதில்லை என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு அருமையான ஜீவ வார்த்தையை நான் வாசிக்க கேட்டோம். மனம் திரும்புங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். சாகியனுடைய சாவை நான் விரும்புதல் என்று கர்த்தர் சொல்கிறார். ஒரு மனிதன் மரித்து போகிறான். அவனுடைய மரணத்தை, சாவை நான் விரும்புவதில்லை. வேதனைப்படுகிறார், துக்கப்படுகிறார், கண்ணீர் விடுகிறார். துன்மார்க்கன் சாகிறது எனக்கு எவ்வளவு பிரியமோ என்று தேவன் சொல்கிறார். பிரியமானவர்களே, நாம் இந்த உலகத்திலே பிழைக்க வேண்டும் என்றால், நல் வாழ்வு வாழ வேண்டும் என்றால், அவனுடைய மனம் திரும்ப வேண்டும். பிரியமானவர்களே, அக்கிரமத்தை விட்டு நாம் திரும்ப வேண்டும். பாவத்தை விட்டு நாம் திரும்ப வேண்டும். துன்மார்க்கமான வாழ்வை விட்டு நாம் திரும்ப வேண்டும். ஒரு வைராக்கியமான வாழ்வை விட்டு நம்முடைய மனம் திரும்ப வேண்டும். என் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கால நேரத்திலே சிந்தித்து பாருங்கள். உங்கள் மனம் மாறி இருக்கிறதா? உங்கள் மனம் திரும்பி இருக்கிறதா? கெட்ட குமாரன் தன் வாழ்க்கையிலே அனுபவத்திலே நான் பார்க்கும் பொழுது, தன் தகப்பனை விட்டு அவன் தூரமாய் சென்று விட்டான். உலகத்தின் கவர்ச்சி அவனை இழுக்க, இந்த உலகத்தை அவன் அனுபவிக்க, சந்தோஷமை வாழ்வதற்காக அவனுடைய பாகத்தை அவன் கேட்டு வாங்கி தன் நண்பர்களோடு அவன் தன் தகப்பனை விட்டு தூரமாய் சென்று துன்மார்க்கமாய் வாழ்ந்தான். அவன் நிலைமை என்ன ஆனது பிரியமாவே? ஒரு காலம் வந்தது, ஒரு நேரம் வந்தது, அவனுக்கு சாப்பிட உணவு இல்லை. ஒரு பெரிய பணக்காரரை விட்டு ஒரு பிள்ளை, அவன் பணம் இல்லை, பசி, பட்டினி, ஆடை இல்லை. பிரியமாவே, பந்தி மேய்த்தான். அந்த பன்றியுடைய தவிட்டை சாப்பிட ஆசையாக இருந்தான், அதுவும் அவனுக்கு கிடைக்கவில்லை. அப்பொழுதுதான் அவன் புத்தி தெரிந்தது. மனம் மாறினான், தன் தகப்பனை நோக்கி சென்றான். தகப்பன் அவனுக்கு நல்வாழ்வை கொடுத்தான். பிரியமானவர்களே, அவன் வாழ்க்கை மாறியது. அன்பான தேவனுடைய ஜனமே, நம்முடைய ஆண்டவர் அன்புள்ளவர். மனம் திரும்பி வாழ்வதே அவர் விரும்புகிறார். பிரியமானவர்களே, மனம் திரும்ப, அப்பொழுது பிழைப்பீர்கள். நான் யாரும் கண்கள் மூடி ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் ஆண்டவரை, இந்த காலை வேளைக்கு நன்றி துதிக்கிறோம் சாமி. இந்த செய்தி கேட்டு பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, தேவனை சந்திங்க, எல்லாத்தையுமே விலைக்கு பாதுகாத்துக் கொடுங்க. நம் மனம் மாற வேண்டும், என் மனம் திரும்ப வேண்டும் சாமி. இந்த நாள் பிள்ளைகளுடைய எல்லா தேவனையும் சந்திங்க, கூடவே இருங்க. எல்லாத்தையுமைக்கும் விலைக்கு பாதுகாத்து மனம் திரும்பி ஒரு புது வாழ்வு வாழ உதவி செய்ய முடியாய் இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன். பரலோகத்தின் பரம தகப்பனே, ஆமென், ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களோடு கூட இருப்பதாக. ஆமென்.